My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான கேஸ் அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. ஸோ இந்த கேஸினுடைய அடிப்படையில் இவங்க என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் ரெண்டு விதமான வெளிப்பாடுகள் வரலாம். ஒன்று ரீவேல்யூவேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, அல்லது இன்றைக்கி வரக்கூடிய கேஸஸையே வருகிற ஜூலை 8ஆம் தேதி ஆல்ரெடி கேஸஸ் எல்லாம் நமக்கு மர்ஜ் பண்ணியிருக்கிறபடி இந்த கேஸையும் ஜூலை 8ஆம் தேதி மர்ஜ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதில் ஒரு வேளை ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு சான்ஸையோ அல்லது அதற்கும் மேலே போய் எக்ஸாமினேஷனில் மாணவர்கள் சார்பாக எக்ஸாமினேஷனில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இது அப்படிங்கிறது வரும், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நமக்கு ஒரு கோர்ட்டில் கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணும்போது எடுத்த உடனே முதல் விசாரணையிலேயே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்டிஏ தரப்புலேருந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பதற்கு என்டிஏக்கு சில கால அவகாசங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ என்டிஏ வில் சப்மிட் தயர் ரெஸ்பான்ஸ். ஆல்ரெடி அவங்க இதுக்கு முன்னாடி கேசஸில் அந்த அஃபிடவிட்லாம் கொடுக்கறதுக்கு டைம் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ஜூலை 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷம் இந்த கேஸ்லேயுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஜூலை 8ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு அல்லது மர்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்த ஹியரிங் ஜூலை 8ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் இப்போ டைப் பண்ணுங்கள். பட் ஒருவேளை இன்றைக்கும் இதே மாதிரி அடுத்த மாதத்துக்கு இந்த ஹியரிங் தள்ளி போச்சு அப்படின்னா தென் நமக்கு இந்த கோர்ட் கேசஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோப் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. கவுன்சிலிங் ப்ராசஸ் அடுத்தடுத்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட்கம் ஆஃப் த கேஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு 12 மணி அல்லது 1 மணி போல் இதற்குரிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துடும். வந்தவுடனே நம்மளுடைய சேனலில் நான் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் ஒரு வேளை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அல்லது நம்மளுடைய வீடியோஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தடுத்து மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ப்ராசஸில் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய மாணவர்களை சென்றடையும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.